யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மாடலாக நெக் டிசைன் தைக்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது பேப்பர் கேன்வாஸ், அதாவது அயனிங் கேன்வாஸ் அப்படின்னு ஷாப்பில் போய் கேளுங்க, மீட்டர் கணக்கில் கொடுப்பாங்க. 10x10 10 இன்ச்சு அகலம் 10 இன்ச்சு நீளத்தில் இந்த பேப்பர் கேன்வாஸ் பக்ரம் இதனுடைய கரெக்டான பேர். இது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேமராலே தெரியும், ஒரு ஷைன் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஷைன் தெரிகிற இடம் அயன் பாக்ஸில் ஹீட் பண்ணி வச்சிங்கன்னா ஒட்டும். ஷைன் தெரியாத இடத்துல தான் நீங்கள் வரையணும். வரைகிறதெல்லாம் இந்த ஷைன் தெரியாத இடத்துல தான் வரையணும். ஓகே, ஸோ 10x10 ஒரு பீஸ் எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போடுங்க. ஸோ மேலே ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஏன்னா நம்ம சிசரில் வெட்டும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்னிவன் தெரியுது, அந்த அன்னிவனுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஈவனாக ஒரு லைன் மேலே போட்டுருங்க. ஓகே, இப்போ இங்கிருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த 1/2 இன்ச் லைன் வந்து பிரிட்ஜ் லைன். இந்த 1/2 இன்ச் லைன் தான் பிரிட்ஜ் லைன். பிரிட்ஜ் லைன் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பிரிட்ஜ் லைனை கட் பண்ணக்கூடாது. இந்த பிரிட்ஜ் லைன் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் எழுதி வச்சுட்டேன் அதில் பிரிட்ஜ் லைன். இப்போ நீங்க நெக்கினுடைய அகலம் ஆல்ரெடி நம்ம 3 இன்ச் அகலம், நீங்க இப்போ நான் 3 இன்ச் கொடுத்தேன். ஜஸ்ட் 12 தானே பாடிஸ்ல வெட்டி இருக்கும், துணியில வெட்டி இருக்கும். 3 இன்ச் அகலம், நீங்க 3 இன்ச் அகலம் கொடுத்தீங்கன்னா இந்த பக்ரம்ல எடுக்கும்போது 3.5 இன்ச் எடுங்க. ஏன்னா பினிஷிங்ல என்ன வருதோ அதுதான் வந்து இதுல வரும். பினிஷிங்ல என்ன நம்ம கொடுக்க போறோமோ அதுதான் இதுல கொடுக்கணும். அதனால 3 இன்ச் துணியில எடுத்தா 3.5 இன்ச் அகலம் இந்த பேப்பர் கேன்வாஸ்ல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட் மார்க் பண்ணணும். ஹைட் பிரிட்ஜ் லைனுக்கு கீழே தான் மார்க் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை பிரிட்ஜ் லைனுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 இன்ச் ஹைட் கொடுக்குறேன். ஸோ 6 இன்ச்சை வந்து இப்படி மார்க் பண்ணியாச்சு. இந்த ஹைட் ஃப்ரண்ட் நெக் ஹைட் கொடுக்கும்போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கார்மெண்ட்டுக்கு நீங்க ஃப்ரண்ட் நெக் ஹைட் கொடுக்கும்போது பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அந்த பாடிஸினுடைய செஸ்ட் அளவு என்ன வருதோ அது டிவைடட் பை 12 ஒரு ஆன்சர் வரும் பாத்தீங்களா. இப்போ எனக்கு வந்து 36.5, என்னுடைய செஸ்ட் அரௌண்ட் 36.5, 12 டிவைட் பண்ணும்போது 3 இன்ச் வரும். எனக்கு நெக் அகலம் வருது பாத்தீங்களா. அந்த நெக் அகலத்து கூட மேக்ஸிமம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது 3 இன்ச். அதுக்கு மேல ஆட் பண்ணி நீங்க நெக் போட்டீங்கன்னா டவுன் ஆயிடும். ஃப்ரண்ட் நெக் இறங்கிடுச்சுங்கிற அந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னா, நீங்க மேக்ஸிமம் 3 இன்ச்சுக்கு மேல இறக்க நெக் வந்து இறங்கி. ஓகே, சோ வி நெக், க்ளோஸ்ட் நெக், காலர் நெக் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா நீங்க ஒரு 1 இன்ச் இறக்கிக்கலாம்.